வணக்கம் சர்மிளா. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததின் காரணத்தினால் ஆழ்துளை கிணறுகளை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கொத்தங்குடி, அரசவனங்காடு, எண்கண், மணக்கால், ஐயம்பேட்டை, காப்பனாமங்கலம், தீபங்குடி, செம்மங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மும்முனை மின்சாரம் முறையாக காரணத்தினாலும் குறைந்த மின்னழுத்தத்தின் காரணமாகவும் மின் மோட்டார்கள் பழுதடைந்து விடுவதால் நெல் பயிர்களுக்கு தண்ணீர் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 50 நாட்களுக்கு மேல் ஆன நிலையில் நெற்பயிர்களில் வேர்பூச்சி தாக்குதல் அதிகரித்ததன் காரணமாக நெல் பயிர்கள் அனைத்தும் கருகி வருகிறது. இதுவரை ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் நெல் பயிர்கள் அனைத்தும் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு மும்முனை மின்சாரத்தை முழுமையாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் மேட்டூர் அணையில் இருந்து குறைந்த அளவாவது தண்ணீரை திறந்து விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே ஒரு சில இடங்களில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டாலும் மற்ற பல்வேறு இடங்கள் சுமார் 90% பகுதிகளில் குறுவை சாகுபடி இல்லாமல் விவசாயிகள் வேதனையில் தவித்து வருகின்றனர். தற்போது இந்த திருவாரூர் பகுதி பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா விவசாய பணிகள் இல்லாமல் விவசாயிகள் வெளி பகுதிகளுக்காக வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்ல வருகிறது. சர்மிளா.